இதோ இவனை தாங்க இவ்வளோ நாள் வந்து தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் நீங்கள் வந்துட்டு நிறைய இதை மறைச்சி வச்சுக்கலாம். இப்படி அமுக்குனீங்கன்னா மேலே வந்துட்டு திறந்துக்கிறோம். ஆனால் இந்த டெக்னிக் வந்து நமக்கு மட்டும் தானே தெரியும். அந்த புஷ் பட்டனை நம்ம வந்துட்டு அப்படியே கிழிச்சு விட்டுட்டா போதும், அதுக்குள்ளே இருக்கிறத யாராலையுமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் இது. 199 தான். இன்னொன்று வந்துட்டு இருக்குங்க, உங்களுக்கு வந்துட்டு பெரிய சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், சின்ன சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 199 மட்டும்தான். இதோட லாங் வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதோடைய லிங்க்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அரிய வகை பொருட்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போடலாம். இது எப்படிங்க பாத்ரூமில் வச்சுட்டு யூஸ் பண்ண முடியும், இது எப்படிங்க வாஷ் பேஷனில் வந்துட்டு வைக்க முடியும், அழகு போல் இருக்கக்கூடியது என் கையிலேயே வந்துட்டு வச்சுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. இதெல்லாம் 29 ரூபாய்க்கு அழகிய ஒரு சோப்பு டப்பாங்க, செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. ஹேண்ட் வாஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 39 ருபீஸ்லேருந்தே இருக்குது. நம்ம மாதிரி அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய டிமார்ட்டில் இந்த மாதிரியான நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் என்னங்க, எமைக்காத கூட்டமாக இருக்குது. உள்ளே போனோன்னா ஒரு பாடு வெளியில் போயிட்டு வர முடியலங்க. முட்டையை வைக்கிறதுக்கு ஒரு சூட் கேஸு எங்கேயாச்சும் வந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது. நீங்கள் ஒரு டஜன் முட்டையை ஒரே நேரத்தில் வந்து வச்சுக்கலாம், 69 ரூபா. இல்லை நான் வழக்கம் போல் இந்த மாதிரி தான் வைப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா 89 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். நமக்கு கூட வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்க்க யாருமே இல்லைங்க. இந்த வாட்டர் பாட்டிலுக்கு குளிர்ச்சக்கா போட்டு அழகு பார்த்துட்டு இருக்க இந்த டிமார்ட்டுக்காக நம்ம வந்துட்டு ஒரு வணக்கத்தை வந்து போட்டுருவோங்க. உங்களுக்கு இதை நீங்கள் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இல்லை பெரிய சைஸ் வேணும்னா 99 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 1 லிட்டரு செம்ம சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் பறக்க வந்துட்டு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கட்டப்பையை தூக்கிட்டு அப்படியே வேகமாக வந்துட்டு இருந்தோம்.